ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இன்றைய பாடல்: உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி, ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி, அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி. உமையவளே அருள் புரிவாயம்மா. நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா, அம்மா பொறுப்பாயம்மா. ஜெகதம்பிகே சிவரஞ்சனி, ஜெகதம்பிகே சிவரஞ்சனி. உமையவளே அருள் புரிவாயம்மா, உமையவளே அருள் புரிவாயம்மா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை புல்வெளியின் நிறம் ப்ளூ கலர். ஒரு காட்டுல ஒரு கழுத புல்வெளியில வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தது. எதிரில இப்பதான் ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு புலியும் நடந்து வந்துட்டு இருந்தது. ரெண்டும் சந்திச்சது. கழுத புலி கிட்ட, புலி இப்ப நான் என்ன சாப்பிட்டு வரேன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புலி, நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் கழுத, ஒழுங்கா அந்த பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கழுத, அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்ப நான் என்ன சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் கேட்டுச்சு. புலிக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு கத்தும் போது, புலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீயே சொல்லி தொலை அப்படின்னு அந்த புலி கேட்டுச்சு. உடனே அந்த கழுத, இப்பதான் நீல கலர்ல, அதாவது ப்ளூ கலர்ல நிறைய புல்ல சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட உடனே புலி, என்ன வளர்ற கழுத, புல் எங்க ப்ளூ கலர்ல இருக்கும், புல்லு கிரீன் கலர்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கழுத, உனக்கு கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே இல்லை, புல் எப்படி கிரீன் கலர்ல இருக்கும், புல்லு ப்ளூ கலர்ல தானே இருக்கும், தினம் சாப்பிட்ற எனக்கு அதோட கலர் தெரியாதா, புல்வெளியில இருக்கிற புல்லோட கலர் ப்ளூ தான் அப்படின்னு சொல்லுச்சு. புலியும் எவ்வளவோ நேரம் ஆர்கியூ பண்ணி பார்த்துச்சு. கழுத ஒத்துக்கவே இல்லை. புலிக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது கழுத சொல்லிச்சு, சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், வா நம்ம சிங்கத்துக்கிட்ட போய் கேட்போம், புல்லோட கலர் என்னன்னு சிங்கமே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. புலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆமா ஆமா வா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், நேரா சிங்கத்துக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ புலியும் கழுதையும் சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கத்துக்கிட்ட எங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கழுத, நான் இவ்வளோ நேரம் புல்வெளியில ப்ளூ கலர் புல்ல சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்ட எனக்கு தெரியாத அதோட கலர் ப்ளூன்னு, ஆனா இந்த புலி புல்லோட கலர் கிரீன்னு சொல்லுது, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கழுத கேட்டுச்சு. சிங்கம் புலியையும் கழுதையும் மேலையும் கீழையும் முறைச்சு பார்த்துச்சு. முறைச்சு பார்த்துட்டு சிங்கம் தீர்ப்பு சொல்ல தயாராயிடுச்சு. சிங்கம் சொல்லுச்சு, கழுத நீ தான் சரியா சொன்ன, புல்லோட கலர் ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. புலிக்கு பயங்கர கோவம், கூடவே வருத்தமும். அதுக்கு கழுத சிங்கத்துக்கிட்ட, சிங்கம் ரொம்ப நன்றி உண்மைய தீர்ப்பா சொன்னதுக்கு, ஆனா இவ்வளவு நேரம் புலி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு புல்லோட கலர் கிரீன் அப்படின்னு, அதுக்காக நீங்க புலிக்கு ஏதாவது தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சிங்கம், கண்டிப்பா தண்டனை தந்துதான் தீரணும். புலி, உனக்கு என்ன தெரியுமா தண்டனை, இந்த காட்டுல இருக்கிற
அத்தனை புலிக்கும் நீ ஒரு நாள் சேவகம் பண்ணணும் அப்படின்னு தண்டனை கொடுத்துருச்சு. கழுதை ரொம்ப சந்தோஷமா குதிச்சு குதிச்சு போச்சு. புலி சிங்கத்துக்கிட்ட, சிங்கம் நீ நியாயமா தீர்ப்பு சொல்லுவ அப்படின்றதுக்காக தானே உன்கிட்ட வந்தோம். இப்படி அநியாயமா தீர்ப்பு சொல்லிட்டீங்களே, புல்லு என்னைக்காவது ப்ளூ கலர்ல இருந்திருக்கா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, நீ புல்லோட கலர் கிரீன்னு சொன்னதுனால உனக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் எதுக்கு எனக்கு தண்டனை அப்படின்னு கேட்கும்போது சிங்கம் சொல்லுச்சு, அது கழுதை, அந்த கழுதைக்கு வேற எந்த வேலையும் இல்லை, அதனால அந்த புல்லை சாப்பிட்டுட்டு புல்லோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. நீ புலி, உன்னோட கம்பீரம் என்ன? அந்த கழுதையை பார்த்த உடனே அதை ஓங்கி ஒரு அடி அடிச்சிருந்தா அது செத்தே போயிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்னோட கம்பீரத்தை மறந்து நீ யாருன்றத மறந்து அந்த கழுதைக்கிட்ட போய் சண்டை போட்டு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிச்சு. புலிக்கு நல்லாவே புரிஞ்சது, நம்மளும் தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சக்தி என்ன, நம்மளோட திறமை என்ன அப்படின்றத மறந்து தேவையில்லாத விஷயத்துக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கம் புலி யாருன்னு தன்னை தெரிஞ்சுக்காம புலியோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தான் கடவுளும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காம தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளோட நேரத்தை செலவழிக்கும் போது கடவுளுக்கும் கோவம் வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இனிமேலாவது நம்ம யாரு, நம்மளோட திறமை என்ன, நம்மளோட நேரத்தோட மதிப்பென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்காம இருப்போம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை புல்வெளியின் நிறம் ப்ளூ கலர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.